தன்னுடைய காதலிர வீட்டுக்கு போனதுக்கு பிறகு காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற 31 வயதான இளைஞனை 2 கிழமையாகியும் இதுவரைக்கும் இலங்கை போலீசால கண்டுபிடிக்க முடியல. அந்த இளைஞனுக்கு என்ன நடந்ததுன்றதையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த இளைஞனையும் இதுவரைக்கும் இலங்கை போலீசால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. அந்த இளைஞன் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தோட சம்பந்தப்பட்ட அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோட இன்றைக்கு தலைமறைவாகி இருக்கு. அந்த குடும்பத்தையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்டதாக சந்தேகிக்கப்படுற சில முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் அரசியல் தொடர்புகள் இருக்கலாம் என்று சொல்லி கூட சந்தேகிக்கப்படுது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் குளியாபிட்டிய பகுதியை சேர்ந்த 31 வயதான ஒரு இளைஞன் தான் சுசித்த ஜெயவங்ச. அந்த பகுதியில் ஒரு ஹோட்டல் உணவக உரிமையாளராக இவர் இருக்கிறாரு. ஒரு நாள் திடீரென்று சொல்லி தன்னுடைய காதலிட அப்பாட்ட இருந்து இவருக்கு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது. வீட்டுக்கு வர சொல்லி கதைக்கிறதுக்காக வர சொல்லி அவருக்கு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது. இவர் அதுக்கு முதல்லையே திருமணமாகி விவாகரத்தான ஒரு நபர். அந்த தொலைபேசி அழைப்புக்கு பிறகு போன மாதம் 22ஆம் தேதி காலையில் அந்த இளைஞன் 31 வயதான சுசிதா தன்னுடைய காதலிட வீட்டுக்கு போகிறாரு. தன் கடையில் வேலை செய்கிற இன்னும் ஒரு இளைஞனையும் கூட்டிக் கொண்டு தான் அவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த கூட்டி போன இளைஞனை ரோட்டில் ஒரு ஓரத்தில் நிற்க சொல்லி போட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. நீண்ட நேரமாகுது. அந்த சுசித்த வீட்டுக்குள்ளே போய் 1 மணித்தியாலம் கடந்ததுக்கு பிறகு எந்த விதமான பதிலும் கிடைக்கல. தொலைபேசியில் தொடர்பு கொள்றதுக்கு அந்த மற்ற இளைஞன் முயற்சி எடுக்கிறாரு. தொலைபேசியும் இயங்காமல் இருக்கு. 10:30க்கு அவருடைய தொலைபேசி செயலிழக்குது. இதுக்கு பிறகு சந்தேகம் அடைஞ்ச அந்த இளைஞன் அவர் போன அந்த வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வீட்டில் இருந்தவங்க சொல்கிறாங்க, ஒரு 5-10 நிமிஷம் தான் கதைச்சு கொண்டிருந்தார். ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைச்சிது. அதுக்கு பிறகு சுசித்தை இங்கிருந்து உடனடியாகவே போயிட்டார் என்று சொல்லப்பட்ட தகவல் அந்த மற்ற இளைஞனுக்கு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு பிறகு சந்தேகமடைஞ்ச அந்த இளைஞன் குடும்பத்துக்கு தகவலை சொன்னதுக்கு பிறகு குளியாபிட்டி பகுதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்படுது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. முதல் கட்ட விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்கிறதுக்காக குளியாபிட்டி போலீஸ் அந்த சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போலீஸுக்கு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அந்த குடும்பம் அந்த வீட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக தலைமறைவாகி இருக்கு, தப்பியோடி இருக்கு. அந்த இளைஞண்ட காதலி என்று சொல்லப்படுற பெண், அந்த யுவதியுடைய அம்மா, அப்பா, 2 சகோதரர்கள், இதை தவிர பிரதான சந்தேக நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த யுவதிட அப்பாவினுடைய சகோதரி, அவருடைய கணவர், ஒட்டுமொத்த குடும்பமே அந்த வீட்டிலிருந்து தலைமறைவாகி கிட்டத்தட்ட 2 கிழமையாக போகுது. இதுவரைக்கும் அந்த இளைஞன் எங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன நடந்ததுன்றதையும் கண்டுபிடிக்க முடியல. தலைமறைவாகி இருக்கிற குடும்பம் எங்கே போனது, என்ன நடந்தது என்று சொல்லி அதையும் இலங்கை போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. இந்த குடும்பம் வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கு. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த குடும்பம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி எடுக்குமா இருந்தா விமான நிலையத்தில் வச்சு கைது செய்ய முடியும் என்ற உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு குடிவரவு குடியகல்வு ஆணையாளர் திணைக்களத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்தோட சந்தேகிக்கப்படுற 3 பிரதான சந்தேக நபர்கள் முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 5 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சியாகவே நடத்தப்படுது. பிரதான சந்தேக நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற அந்த யுவதிட அப்பாவும் அம்மாவும் மாமனாரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவத்தோட அதுக்கு உதவுனாங்கன்ற குற்றச்சாட்டு தான் அந்த 3 பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கு. இதை தவிர அந்த பிரதான சந்தேக நபருக்கு கீழே கூலி தொழிலாளர்களாக வேலை செஞ்ச 2 பேர், வெளிமட பகுதியை சேர்ந்த 2 பேர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அவங்களும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் தான் பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அந்த பெண் அந்த இளைஞனால கர்ப்பமாக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த பிரதான சந்தேக நபர் இந்த 2 பேரிடையும் சொல்லியிருக்கிறார். இதனால தன்னுடைய மகளை அந்த இளைஞனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த இளைஞன் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததால தான் வீட்டுக்கு வர சொல்லி திட்டம் போட்டு இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த 2 பேரும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறதா இப்போ வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியிலிருந்து குளியாபிட்டிய பகுதியிலிருந்து தும்மல சூரியன் சொல்லப்படுற பகுதிக்கு வேனில் அந்த இளைஞன் கைகள் கால்கள் கட்டப்பட்டு கடத்தி போகப்பட்டிருக்கிறான். தும்மல சூரியவிலையும் அந்த பிரதான சந்தேக நபருக்கு இன்னும் ஒரு வீடு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற
குளியலறையில் பல மணித்தியாலங்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டு அந்த இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததா இந்த 2 சந்தேக நபர்களும் இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இளைஞனுக்கு என்ன நடந்ததுன்றது இதுவரைக்குமே தெரியாது. இரத்த கரை படிஞ்ச சில சான்ற பொருட்கள், சில ஆதாரங்கள் அந்த வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அந்த சான்ற பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர இந்த 2 சந்தேக நபர்களும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வேன் கூட இன்னும் ஒரு பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வேன்லையும் இரத்த கரைகள் படிஞ்சிருந்ததா செய்திகள் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த இளைஞன் கடைசியாக காணாமல் போனதா சொல்லப்பட்ட அந்த இளைஞன் தொலைபேசி சிக்னல் வந்து ட்ரேஸ் பண்ணப்பட்டதில் புத்தளம் பகுதியில் தான் கடைசியாக அந்த சிக்னல் வந்து செயலிழந்திருக்கு. அந்த பகுதிக்கு மோப்ப நாய்களோட உதவியோட சோதனை செய்யறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து எந்த விதமான ஆதாரங்களையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. ஆனா புத்தளம் பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில வச்சுதான் அந்த இளைஞன் தொலைபேசி கடைசியா செயலிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கும் அரசியல் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லியும் ஒரு பக்கம் சந்தேகிக்கப்படுது. என்று சொன்ன இந்த பிரதான 2 சந்தேக நபர்களும் சொல்லியிருக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையிலையும் இந்த இளைஞனை வந்து வேன்ல கட்டி போட்டு மேல் மாகாணத்திலிருந்த முன்னாள் ஒரு அரசியல்வாதி, முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி அந்த தன்னுடைய முதலாளி பிரதான சந்தேக நபர் சொன்னதாக கூட இந்த 2 பேரும் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாங்க. இதை தவிர மேல் மாகாண சபையிட முன்னாள் முதலமைச்சர் சட்டத்தரணி அதுல விஜயசிங்கட்டையும் இது சம்பந்தமா 3 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பிரதான சந்தேக நபர் அந்த யுவதியிட அப்பாட்ட இருந்து இந்த சம்பவம் நடந்த தினத்துக்கு முதல் நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு மேல் மாகாண சபையிட முன்னாள் முதலமைச்சர் சட்டத்தரணி அதுல விஜயசிங்கவுக்கு கிடைச்சிருக்கு. அவர் இது சம்பந்தமா ஊடகங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவர் வந்து நான் ஒரு சட்டத்தரணி, என்கிட்ட இந்த மாதிரி தன்னுடைய மகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அவ கற்பமாக்கப்பட்டிருக்கிறார், இதை எப்படி எதிர்கொள்ள முடியும், என்ன செய்யலாம் என்று சொல்லி சட்ட ஆலோசனை கேட்டாரு. போலீஸ்ல போய் முறைப்பாடு செய்யுங்கன்ற ஆலோசனையை மட்டும்தான் நான் சொன்னேன். அந்த இளைஞன் கடத்தப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி இப்ப மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் அதுல விஜயசிங்க சொல்லி இருக்கிறாரு. என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது, விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இதே நேரத்தில் அந்த கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிற அந்த இளைஞன் நண்பனுக்கு இந்த சம்பவம் நடந்த போன மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி மாதிரி ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது. பிரதான சந்தேக நபர்கிட்ட இருந்து அந்த யுவதியிட அப்பாட்ட இருந்து அந்த இளைஞன் நண்பனுக்கு இந்த தொலைபேசி அழைப்பு கிடைக்குது. அதில் சொல்லப்பட்ட முக்கியமான தகவல் தான், உன்னுடைய நண்பன் இனி திரும்பி வர போறது கிடையாது. என்னுடைய மகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு ஒரு அப்பான்ற வகையில் என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிருக்கிறேன். அந்த இளைஞனை நான் கொலை செஞ்சிருக்கிறேன். இனி உன்னுடைய நண்பன் திரும்பி வர மாட்டான். என்னுடைய மகளுக்கு நான் அப்பாவா நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்ற தகவலை அந்த பிரதான சந்தேக நபர் இந்த இளைஞன் நண்பனுக்கு அன்றைக்கு இரவே அறிவிச்சிருக்கிறதாவும் அந்த நபர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. போலீஸால இதுவரைக்குமே என்ன நடந்ததுன்றதை கூட கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. அந்த இளைஞன் உயிரோட இருக்கிறானா இல்லையான்றதை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அந்த இளைஞன் எங்க இருக்கிறான்றதை இதுவரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. 2 கிழமையாக போகுது. அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா 3 பிள்ளைகள், ஒட்டுமொத்தமா 3 பிள்ளைகள், கணவன் மனைவி, இன்னும் ஒரு ஜோடி ஒட்டுமொத்தமா தலைமறைவாகி கிட்டத்தட்ட 2 கிழமையாகியும் கூட இதுவரைக்கும் அந்த குடும்பத்தையும் கூட இலங்கை போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.